தமிழக சட்டமன்றம் இந்த கூடின வேளையில் பட்ஜெட் தாக்கல் செய்த இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் தந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு டாஸ்மாகை பொறுத்த மட்டும் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் டெல்லியை காட்டிலும் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க, 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இது அந்த டாஸ்மாக் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிலையும் வாங்குறாங்க, பிறகு விற்பனை செய்யக்கூடிய ரீட்டைல் கடைகளிலையும் எல்லாரும் இரவு 10 மணிக்கு மேலே இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறது அமைச்சர்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் இங்கே வந்திருக்குது. இதெல்லாம் கண்டித்து இது மிகப்பெரிய 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது என்பது தெரியவில்லை. ஆகவே அதனை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணன் திரு காந்தி அவர்கள் இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எங்களுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திருமதி சரஸ்வதி அவர்கள் இன்றைக்கு வரவில்லை. ஆகவே நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கி ரூபாய் சின்னத்தை பொறுத்த மட்டும் ரூபாய் சின்னத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கேள்வி என்னென்னா, இதை கொண்டு வரும்போதே ஏன் எதிர்க்கவில்லை? இந்த சின்னத்தை உருவாக்கியது திமுக எம்எல்ஏ திரு தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக கொண்டு வரும்போதே இதை ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு பதவி பிரமாணம் எடுத்துருக்கும்போது ஒரு மத்திய மாநில அரசு ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வரும்போது பதவி பிரமாணம் எடுத்து தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆக இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒன்று. ஆக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவது என்பது தவறான. ஆக இதையும் கண்டித்து நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். ரூ போடுவாங்க, இருந்தாலும் சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும்? அந்த சிம்பிள் தானே தெரியும். அது செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்திருக்குது? ஏதாவது அதனால மாற்றம் கொண்டு வந்தால் மக்கள் மனசு ஏதாவது மாற்றம் வருமா என்ன? இல்லைல்ல, இது தேவையா? இப்போ அப்போ கொண்டு வரும்போதே எடுத்துக்க வேண்டியது தானே. அது கொண்டு வந்து திமுக எம்எல்ஏடைய சந்தானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக தரப்புல அந்த சிம்பிளையே நாங்கள் எதிர்க்கல, எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு அடையாளமா அதை வந்து நாங்கள் இந்த முறை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த சிம்பிளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இல்லை நாங்கள் அதை இதுக்கப்புறம் எதை எதிர்த்து போராடணும்? அவங்க போராட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு? இப்போ புதிய கல்விக் கொள்கையினால 2000 கோடி நிதி, அதாவது அதனால தான் பிரச்சனை. இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையினால என்ன தவறு நடக்கும் போது நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லலை, ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறாங்க. அதுதானே இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு தேவை. வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க. இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சரி, இல்லை மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் சரி, அவங்க எந்த இருமொழி கொள்கையாக வச்சுருக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை தானே வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த எதையோ நடக்கிற ஊழலெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி மும்மொழி கொள்கைங்கிறாங்க, ரூபாய்ங்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ நீங்கள் அந்த மணல் பிரச்சனை இதே மாதிரி ரொம்ப கோடிக்கணக்கான வரும்போது கொஞ்ச நாள் பேசுறீங்க விட்டுறீங்க. இப்போ டாஸ்மார்க் வந்து 1000 கோடி ஊழல் விட்டுறீங்க. இது தொடர்ந்து எதிர்ப்பு ஏன் ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாத மாதிரி தான் தெரியும். அதாவது மணலில் ஊழல் நடந்தது, இங்கே விசாரணை நடந்தது, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணது, சிபிஐ விசாரணை நடந்தது, எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் மறுபடியும் நடக்கலையா? நாங்கள் வந்து என்னன்னா இதை சொல்லத்தானே செய்ய முடியும், மக்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் அதை வந்து உங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நீங்கள் வந்து மக்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்த வேண்டிய வேலையை உங்கள் வேலை தான். எதிர்கட்சி நீங்களாம் பண்ணலாம், கண்டிப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.